தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட பிறந்த அக்கா மகளை திருமணம் செய்யாதீர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பொதுவாக கிராமங்களில், நகரங்களில் கூட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக தாய்மாமனை கல்யாணம் செய்யும் வழக்கம் உண்டு. அதாவது அக்கா மகளை கல்யாணம் செய்வார்கள். அதே மாதிரி கூட பிறந்த தம்பிக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பார்கள். இந்த முறை இருந்தது. ஆனால் கிறிஸ்தவம், குறிப்பாக ஆர்சி கிறிஸ்தவ மதத்திலே இது 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தடை செய்யப்பட்டு விட்டது. அதாவது அக்கா மகள் திருமணம் கிடையாது என்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தில் அறிவிப்பு வாசிக்கும் பொழுது அக்கா மகள் திருமணம் என்று சொன்னால் திருமணம் நடத்தி வைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அக்கா மகளை திருமணம் செய்தால் பிறக்கும் குழந்தை மருத்துவ கோளாறு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது அக்கா மகளை திருமணம் செய்தால் பிறக்கின்ற குழந்தைகளில் ஒரு சில குழந்தைகள் இதய நோயால் பாதிக்கப்படுகின்றன மற்றும் மூளை நோயால் பாதிக்கப்படுகின்றன, மூளை வளர்ச்சி இல்லாமல் உள்ளன, ஸ்பெஷல் பேபின்பாங்கள்ல அந்த மாதிரி பிறக்குது அப்படின்றாங்க. அது உண்மைதான். அதாவது இன்றைக்கி அக்கா மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டால் அதில் 100க்கு 90 பேர் குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, அந்த சின்ன பிள்ளையிலேயே, அதாவது 1 வயசு 3 வயசுலேயே அந்த குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணிடுறாங்க, இதய அறுவை சிகிச்சை. அப்புறம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கஷ்டம். ஆம்பளை பையனா கஷ்டம், பொம்பளை பையனாலும் கட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, மதுரையில் ஒருத்தவங்க சோழவந்தான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா கூட பிறந்த தம்பிக்கு தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுத்துருந்துச்சி. 4 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகளுமே மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். ஆக இந்த அக்கா மக கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா இந்த பிரச்சனைகள் வருது. தாய்மாமனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா இந்த குழந்தைகள், பிறக்கிற குழந்தைகள் இதய நோய் மற்றும் மூளை நோயால் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த அக்கா மகள் கல்யாணத்தை யாரும் பண்ணக்கூடாது. சொந்த தாய்மாமனை கட்டாதீங்க, அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பிறக்கிற குழந்தைகள் குறைபாடுள்ள குழந்தைகளாக பிறக்கிறது, நோயுள்ள குழந்தைகளாக பிறக்கிறது. ஆகவே தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.